மெயினான மேட்ரு 8 என்பது தடையை சொல்லுவார்கள். லக்னாதிபதி 8ஆம் அதிபதியாக வராருங்க, ஒன்றும் குறையல்லைங்க, தூக்கி போடுங்க. 8குடையவனே அவரே வந்தார், ராசிக்குடையவனும் அவரே, லக்னத்துக்குடையவரும் அவரே என்றால் அவரை பற்றி வெல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆண்களுக்கு சுக்கிரன் நன்றாக வெளுத்திருக்க வேண்டும். அது மேஷ லக்னத்துக்கும் மேஷ ராசிக்கும் 2ஆம் அதிபதியாகவும் அவரே தான் வராரு, அவரே தான் 7ஆம் அதிபதியாக பண்ணுறாரு. வெற்றி என்பது உபஜயஸ்தானத்தை குறிக்கும், 2 என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குறிக்கும். அப்புறம் இருக்குன்னு உயர்ந்த நிலைமைக்கு எடுத்துமே வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பெட்டு போட்டு நிற்க வைக்கிற மாதிரி சுவாமி இது. நம்ம உயர்ந்து கொண்டே வருகிறோம், அதுலேருந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு பில்டிங் ஒன்று கட்டணும் இல்லை, அது இந்த குரு பகவானுடைய தசா இருப்பிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அள்ளி கொடுத்து விடுவார். 20 வருஷம் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த தொழில் தொட்டாலுமே ஐயா தொழில் அப்படி போட்டால் போதும். முதல் விதை விதைத்தால் நிர்வாகம் அப்படியே விளைந்து நிற்குமா. விவசாயம் என்று சொல்லக்கூடிய நிர்வாகம் இவங்கெல்லாம் தொட்டாங்கன்னா துலங்கு சாமி. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், நீங்கள் பிறந்த லக்னத்திற்கும் நீங்கள் பிறந்த ராசிக்கும் உண்டான வாழ்நாள் பலாபலன்களை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷ லக்னம் மேஷ ராசி நேயர்களுக்கு, அதாவது இந்த பதிவில் அவ்வளோ சிறப்பு என்று சொல்லக்கூடிய தன்மை, அதாவது மேஷ லக்னம் மேஷ ராசி எப்படி குறிப்பிடுறோம், லக்னத்தை எவ்வாறு குறிப்பிட வேண்டும், லக்னத்தை எவ்வாறு நாம் பிறப்பிக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய தன்மையும், நட்சத்திரத்தை கடக்கின்ற சந்திர பகவான் நடக்கின்ற நட்சத்திரத்தையும் நம்ம சொல்லக்கூடிய அது தான் நம்ம ராசியை குறிப்பிடுது. அதனால தான் மேஷ ராசி மேஷ லக்ன நேயர்களே என்று குறிப்பிட்டேன். ஐயா மிகவும் சிறப்பென்று சொல்லக்கூடிய தன்மை முதல்ல இறைவன் கொடுத்த வரம் என்றால், ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக அமையப்பெறுகின்றனர். நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை என்று சொல்லக்கூடிய முதல்ல தைரியத்துக்கு உங்களுக்கு குறைவில்லைங்க. ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும், இந்த லக்னத்தில் பிறந்திருக்கான்னு சொல்கிறாமில்ல, ஏன் சொல்கிறாங்க அந்த வார்த்தையை? அந்த லக்னத்துக்கே உரியது, அந்த பாவகத்துக்கே உரியதாகிவிடும். அதுவே மேஷ லக்னமாகவும் மேஷ ராசியும் ஆகிவிட்டால் அதனுடைய பிரச்சனைகளே வேறுங்க. அவங்க தனித்துவமான ஆளுங்க, எதிரியை வெல்லக்கூடிய தன்மை உடையவர்கள். நிமிர்ந்த நடை ரொம்ப அவங்களுடைய பராக்கிரம் ரொம்ப வேகமாக இருக்கும். சிறப்பான செயல்களில் தைரியமாக எடுத்து செய்வாங்க. எந்த வேலையும் சாதாரணமாக எடுத்து செல்லக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்குங்க. உயர்ந்த உள்ளங்கள் இருக்கும். பற்றற்ற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய தெய்வீக பற்று எப்போதுமே அவங்ககிட்ட காணப்படுங்க. அவங்க வாழ்நாள் முழுவதுமே அந்த எல்லாத்தையும் போராடணும் என்று சொல்லக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கு சாமி. ஐயா அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் சாதாரணமாக பணிந்து வரமாட்டார்கள், அவ்வளோ சிறப்பான உடையவர்கள். சிறப்புகள் என்றால் அவர்களை மேஷ லக்னத்தையும் மேஷ ராசியுமே குறிக்குங்க. ஆமாங்க, ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய பகவான் யாரான செவ்வாய் பகவான். பராக்கிரம் நிறைந்தவர், அதாவது எல்லாத்துக்கும் போர்ப்படை தளபதி என்று சொல்லக்கூடியவர், அணு ஆயுதங்களுக்கு தளபதி என்று சொல்லக்கூடியவர். அப்படின்னா அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்? அந்த ராசியிலும் அந்த நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களும் அவ்வளோ சிறப்பு என்று சொல்லக்கூடிய, மிகவும் சிறப்பென்றே உரைப்பேன். மேஷ லக்னம் மேஷ ராசியாக இருக்க பெற்றால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி என்பதையே உறுதியாகும். என்னென்னா கொஞ்சம் போராடி தான் தீரணும் சுவாமி. வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவங்க வாழ்க்கையில். ஐயா இவங்க கிட்டலாம் தோல்வி என்பதே கிடையவே கிடையாது. ஐயா பிறப்பில் ஆரம்பிக்குது ஐயா அவங்க வாழ்க்கை. ஸ்டார்டிங் நல்ல உயர்வான கல்வித்தரங்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய லாபாதிபதியாக வந்துடுவார் செவ்வாய் பகவானே. ஏன்னா அவங்களுக்கு 8ஆம் அதிபதியே அவர் தான். மெயினான மேட்ரு 8 என்பது தடையை சொல்லுவார்கள். லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாக வராருங்க, ஒன்றும் குறையல்லைங்க, தூக்கி போடுங்க. 8குடையவனே அவரே வந்தார், ராசிக்குடையவனும் அவரே, லக்னத்துக்குடையவரும் அவரே என்றால் அவரை பற்றி வெல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உன்னை அறிந்தால் நீங்கள் உலகத்தில் போராடலாம் என்று சொல்கிறோமில்ல, நம்மளை பற்றி நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் எவ்வாறு அதாவது அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது என்று, அந்த பிரச்சனைகளை எப்படி களைவது என்று கொள்ளக்கூடிய தன்மை முதல்ல உங்ககிட்ட இருக்குதுங்க. அடுத்தவரே தேவையில்லைங்க, உங்களை பற்றி சொல்லணும் அவசியம் இல்லைங்க. அடுத்தவர் உங்கள்கிட்ட நோட்ஸ் எடுக்கணும் அவசியமே கிடையாது. அவ்வளோ சிறப்புகள் உடையவர். ஏன்னா நம்ம ராசிநாதனும் நம்ம லக்னாதிபதியுமே தான் 8ஆம் அதிபதியாக வரார். மறைவு என்று சொல்லக்கூடிய தன்மையும், 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், அவரே தான் 8ஆம் இடத்தில் எந்த கிரகம் எட்டி பார்க்கின்றதோ அது 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு சேர்ந்துருங்க. அதுதாங்க நிரந்தர வருமானம், அதுதான் நம்மளுக்கு தொழிலாகவும் அமையும். மேக்சிமம் 90% அவருடைய தொழில் அமைப்புலாம் எப்படிமா இருக்கும், அவ்வளோ சிறப்புங்க. காவல்துறை என்று சொல்லக்கூடிய வேலை, பொதுத்துறை நிறுவனத்தில் தாங்க இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. மனிதன் வாழக்கூடிய வாழ்நாள் முழுவதுமே பார்த்தோன்னா இவங்களுடைய பொதுநல சிந்தனைகள் தான் வாழ்க்கும்.
அவங்க சிந்தனை முழுவதுமே பொதுநல சிந்தனைகள் தான் ஏற்படுத்தும். அவங்கள தனித்துவம் வாழ்க்கை முறையில் முதல்ல கல்வித்தரம் நல்ல உயர்ந்த நிலை கல்வித்துறமாக மாறும் சுவாமி. முதல்ல அதை தாங்க சொல்லணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படை கல்வி, அதுதான் முக்கியம். அந்த கல்வித்தரம் 8ஆம் இடம் தடையில்லாமல் 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாகிஸ்தானத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவானே வரார் அவங்களுக்கு. அப்புறம் என்னங்க, அவங்களுக்கு தடை என்பதே கிடையாது. தடை என்பதும் ஒன்றும் இல்லாமல் அவர்கள் வாழ்வில் அப்படியே தொடர்ச்சியாக வெற்றியை தேடிக்கொண்டே வரலாம். கல்வியை நன்றாக இருக்கும் ஐயா. அடுத்தது வேலை. எந்த இடத்தில் சென்றாலும், அதாவது இவங்களுடைய பணி ஒர்க்குங்க. ஒரு மனிதன் வாழ்நாளில் எந்த வேலை செய்யணும், செய்யும் தொழிலே தெய்வமாக பணியிற்றக்கூடியவர்கள் மிகவும் சிறப்பென்றே உரைக்கலாம் ஐயா. செய்கிற வேலையில் அவ்வளவும் கண்ணும் கருத்துமாக வேலையாற்றி மிகவும் சிறப்பான செயல்களை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய வேலை வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும் சுவாமி. அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவங்களுக்கு நம்மளுக்கு அதாவது கல்வி முடிந்து விட்டது, அப்புறம் வேலை வாய்ப்பு, திருமண வாழ்வு மிகவும் சிறப்பு. ஏன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரனே வரார் சுவாமி. அவங்களுக்கு மிகவும் சிறப்பு என்றே சொல்லலாம். முதல்ல ஒரு மனுஷனுக்கு சுகபோகங்களை தரக்கூடியவர் யாரான சுக்கிர பகவான். அவரே நம்மளுக்கு 2ஆம் அதிபதியாக வராரு. நம்மளுக்கு நம்ம சிறப்பென்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை 7ஆம் அதிபதியும் அவரே தான் சுவாமி. 2 கூடையவனும் 7 கூடையவனும் வருவதால் நம் வாழ்வில் எந்த நாளும் உங்களுக்கு மனைவியால் துன்பங்கள் என்பது இல்லை சுவாமி. வரவு தான் சாமி. நான் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். நம்மளுக்கு 2 கூடையவர் மனைவியாக வந்தால், அதாவது இது ஆண்களுக்கு முதல்ல முக்கியமாக பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு ஆண்களுக்கு சுக்கிரன் நன்றாக வலுத்திருக்க வேண்டும். அது மேஷ லக்னத்துக்கும் மேஷ ராசிக்கும் 2ஆம் அதிபதியாகவும் அவரே தான் வராரு. அவரே தான் 7ஆம் அதிபதியாக பண்ணுறாரு. வெற்றி என்பது உபஜயஸ்தானத்தை குறிக்கும். 2 என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குறிக்கும். அப்புறம் இருக்குன்னு உன்னை சொல்லலாம், முதலிலும் வெற்றி முற்றிலும் வெற்றி என்பார்கள் ஐயா. இவங்களுக்கு இளமையிலேயே திருமணம் நடந்து முடிந்துடும் ஐயா. ஆமாங்க ஐயா. ஒரு 27 28 வயசுக்குள்ளே இவங்கெல்லாம் திருமணம்லாம் முடிஞ்சு குழந்தை பேருலாம் கிட்டிடும். அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. ஏன்னா 5ஆம் அதிபதி சூரியனாக இருக்கப்பெறுகிறார். இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் என்றால் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் தான் அவர் உச்சமே அடைம்பெறும். மெயினான மேட்ரு அதை தான் குடிக்கணும். சூரியனை வைத்து தான் எல்லா கோள்களுமே இயங்குது. அப்படி இருக்கும்போது மேஷ லக்கத்திற்குள்ளேயும் மேஷ ராசிகளையும் வீட்டிற்கும் சூரிய பகவான் உச்சம் அடையும் போது அவருடைய பரிவர்த்தனைகள் அனைத்தும் வெற்றியை குறிக்கும். அங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது வெற்றி தானுங்க. சூரியனை வைத்து தானே எல்லா கிரகங்களும் சப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கிரகத்துவம் மொத்தத்தையுமே கிரகித்து கொண்டு தானே எல்லா கோள்களும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. அப்புறம் என்னங்க, இவங்களுக்கு 5ஆம் அதிபதி தனவான்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியே வராருங்க. வேறு என்னங்க வேணும்? இவரே 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, 10ஆம் அதிபதி பாதகாதிபதி சனி பகவான் வருகிறார். இப்போ தான் நம்ம அது கரெக்டாக லைனுக்கு வரோம். ஒரு மனுஷன் எல்லாமே வெற்றியாக போயிடுச்சு, ஆனால் இதுக்கும் பாதகங்கள் உண்டு ஐயா. நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. வாழ்நாள் முழுவதும் இதை எண்ணி பார்த்துக்கணும் தயவு செய்து. எனக்கு வாழ்வில் எல்லாமே வெற்றியே வந்துடுச்சுலாம் நினைக்கக்கூடாது. மேஷ லக்னமாகட்டும் மேஷ ராசி ஆகட்டும் 2 பேருக்கும் பாதகாதிபதி சனி பகவானே வருவார் ஐயா. 1 5 9 என்ற திரிகோணஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது என்னங்க பாதகாதிபதி? அவர் தாங்க யோகாதிபதியே. ஒரு மனிதன் வெற்றி மீது வெற்றி என்னை சேரும், அதை வாங்கி தந்த பிறையில் எல்லாம் இறையை சேரும். எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? சனி பகவானால் தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம். அதாவது சரி இல்லை, சரி தவறு எப்படின்னா நாம் எடுத்துக்கிறத பொறுத்து தான். பகவான் உங்களுக்கு 1 5 9 7 சொன்னாங்க திரிகோணஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய பலாபலங்கள், அவர் கொடுக்க பலாபலங்கள் பாதகம் என்பதே கிடையாமல் போயிடுங்க. மிகவும் சிறப்பு. வேலை வாய்ப்பாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், எல்லாமே தீர்த்து வரக்கூடிய காலங்களாகவே உங்கள் வாழ்வில் ஏற்படும். அவருடைய தசாபுத்தி காலங்களிலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் சுவாமி. ஐயா குரு பகவான் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாக்யாதிபதி அவரே தான். 12 என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்துக்கு அதிபதி அவரே தான் வரார். எந்த ஒரு தொந்தரவு என்பது உங்கள் வாழ்நாளில் குருமகாதசியோ குருவின் பார்வையோ உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் மிகச்சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் சுவாமி. ஒரு உயர்ந்த நிலைமைக்கு எடுத்துமே வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பெட்டு போட்டு நிற்க வைக்கிற மாதிரி சுவாமி. இது ஒரு நாம் உயர்ந்து கொண்டே வருகிறோம், அதுலேருந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு பில்டிங் ஒன்று கட்டணும் இல்லை, அது இந்த குரு பகவானுடைய தசா இருப்பிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த சொல்லுவாங்க குருவின் பார்வை கிடைக்கும் போதெல்லாம் 7 9 5 இடத்துல இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த பாக்கியங்கள் தொடர்ந்து காணப்படும் ஐயா. அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு இளமையிலே திருமணம் நடந்து முடிஞ்சிடும், இளமையிலே நல்ல குறைந்த பேர் கெட்டுடும், நல்ல வேலை வாய்ப்பும் அமைந்துவிடும் ஐயா. பொதுத்துறை நிறுவனத்தில் எல்லாரும் ஒர்க் பண்ணுறவங்க யாராருன்னா அந்த மேஷ லக்னம் மேஷ ராசி
மிகவும் சிறப்புங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களை வெந்தது வெற்றி வெற்றி வெற்றி, வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டு தொடர்ச்சியாக இருக்கும் சாமி. இந்த அச்சீவ்மெண்ட் என்பது யாருக்கிட்டனா மேஷ ராசிக்கும் மேஷ லக்னத்துக்கும் உடையவர்களுக்கு தான் இந்த அச்சீவ்மெண்ட்டு தொடர்ச்சியாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டஃப்பே வேறு யாரும் கிடையாது, அவங்களே தான். ஏன்னா 8ஆம் அதிபதியும் அவரே தான், அவங்களுக்கு 7ஆம் அதிபதியும் அவரே தான். யார்? சுக்கிர பகவானே. சுகபோகங்களை அள்ளித்தரவரும் அவரே தான். அவரே 2ஆம் அதிபதியாகவும் வராரு. போதுங்க, வாழ்வில் வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ நடந்தால் நாம் சனி பகவானால் தொற்கொண்டு தொல்லைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யலாம். ஒன்றும் பிரச்சனைகளே. போட்டி கொடுத்தாலும் சரி, அந்த போட்டியில் களம் கண்டு வெற்றி பெறுவது தான் முக்கியமானது. நாமெல்லாம் எல்லாம் வெளியிலேருந்து வேடிக்கை தான் பார்க்கணும். ஆனால் மேஷ ராசியாகட்டும் மேஷ லக்னமாகட்டும் உயர்ந்த நோக்கத்தோடும் போட்டி என்று சொல்லக்கூடாது. போர் வீரனே சொல்லலாம் சுவாமி. அவங்கள ஒரு 1 மேன் ஆர்மி, இதை சொல்லணும் அவங்கள பற்றி ஒன்று ஃபுல் எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் 1 மேன் ஆர்மி என்றால் அது மேஷ லக்னம் மேஷ ராசியை குறிக்கும். இவங்கள் வாழ்நாள் முழுவதும் சின்ன சின்ன தடைகள், ஒரு வயதில் ஒரு 27 வயது வரைக்கும் சின்ன சின்ன தடைகள், உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடியவெல்லாம் ஏற்பட்டு பின்பகுதியில் அவருடைய நல்ல முன்னேற்றம், திருமணத்திற்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் நல்ல விதமாக முன்னேறி அவர் வாழ்நாளில் முடிவும் தருவாயில், அது ஒரு 80 90 100 வயசு வரைக்கும் மேஷ லக்னம் மேஷ ராசியாக இருக்க பெற்றால் 120 ஆண்டுகள் வயது வரைக்கும் கண்டிப்பாக ஆயுள் தீர்க்கும். ஏன் சுவாமி நீங்கள் மட்டும் இவங்களை சொல்லணும்? ஆரம்பம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாகவும் முதல் லக்னாதிபதியாகவும் வர்றதால தான் சுவாமி இறைவன் நம்மளுக்கு பாவகணக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா லக்னாதிபதி அவரே இருக்க பெற்றாலும் ராசி அவரே இருக்க பெற்றாலும் அவங்க வாழ்வில் தடை என்பதே கிடையாதுங்க. தூக்கி போட்டு எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்றுக்கினே வரும். அதாவது ஒரு மனுஷன் அடிபட்டு கீழே விழுந்துட்டா கூட திருப்பி எழுந்து பழைய நிலைமைக்கு வரணும். அது அந்த லக்னத்தை பொருந்தும், அந்த ராசியை குறிக்கும் என்று சொல்வார்கள். ஐயா அந்த ராசியில் பிறந்தாருங்க, அந்த லக்னத்தில் பிறந்திருக்காருங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? இந்த வார்த்தையே அதை குறிக்கும். ஐயா இவங்களுக்கெல்லாம் சுக்கிர பகாதசை, இவங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார். 20 வருஷம் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த தொழில் தொட்டாலுமே ஐயா தொழில் அப்படி போட்டால் போதும். முதல் விதை விதைத்தால் நிர்வாகம் அப்படியே விளைந்து நிற்குமா. விவசாயம் என்று சொல்லக்கூடிய நிர்வாகம் இவங்கெல்லாம் தொட்டாங்கன்னா துலங்கும் சாமி. எந்த இடத்துல சென்றாலும் வெற்றி என்பதை உறுதியை காக்கூடும். உறுதிங்க பயங்கரமாக. மேஷ லக்னமாகட்டும் மேஷ ராசி ஆகட்டும் எதனா இருக்கட்டும், மனிதன் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் இவர்கள் கண்டிப்பாக வெற்றியாளர்கள்லாம் சொல்லிப்பில்லைங்க. 1 மேன் ஆர்மி. திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா அந்த மேஷ லக்னம் அவ்வளோ சிறப்பு. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி முதல் லக்னம் என்றால் அதுவே சிறப்பு தானே. 1 வெற்றி என்பது 1 என்பதும் பக்கத்தில் 0 போடுறதும் 100 போடுறதும் 10 போடுறதும் நம்மக்கிட்ட கிடையாது, இறைவனிடத்தில் இருக்குது. அதனால் நாம் எடுத்துக்கொள்ள நிகழ்ச்சி முதல்ல தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா அந்த மேஷ லக்னமும் மேஷ ராசிக்கூடியவர். ஐயா இவங்கள் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு சென்று வரவும், இவர்கள் வாழ்வில் தடை ஏதும் ஏற்பட்டால் அவை தொடர்ச்சியாக அவங்கள முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களாக அரங்கநாத பெருமானை வழிபட. ஏன்னா 2 என்பது நம்மளுக்கு முக்கியம். அரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை வழிபட அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றியே வெற்றி என்று சொல்லக்கூடிய பாக்கியங்கள் கிட்டும். நன்றி, வணக்கம்.